பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு ஆதாரமாய் மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்நாளிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் வார்த்தை, கர்த்தர் நமக்காய் பரிதபிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், ஒன்றுமில்லாத போது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது நம்முடைய கர்த்தர் ஜனங்களை பார்த்து, அந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இந்த நாளிலே நான் பார்க்கிறோம், ஒருவேளை நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் ஒன்றுமற்றவர்களாய் காணப்படுவோமானால், இன்றைக்கு நம்மளை பார்த்து பரிதபிக்கிறவருடைய கூட்டங்கள் குறைவு. நம்மை பார்த்து, ஐயோ இவன் ஒன்றுமில்லாத இருக்கிறானே, ஒன்றுமற்றவனாய் இருக்கிறானே என்று சொல்லி நம்மை பார்த்து பரிதபிக்கிறவர்கள் இன்றைக்கு ஆட்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தங்கள் குறைவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, இந்த நாளிலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் படைத்து உங்களையும் என்னை உருவாக்கின இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஏன் அவர் பரிதபிக்கிறாராம்? இவர்கள் ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். நான் இவர்களை சும்மா அனுப்பிவிட நான் விரும்பவில்லை, எனக்கு மனதில்லை. நான் இந்த ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன். இவர்கள் வழியிலே சோர்ந்து போய் விடுவார்களே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அநேக காரியங்கள் இல்லாமல் போகிற வேளையில், நம் வாழ்க்கையில் பணம் இல்லாமல் போகிற வேளையில், நம்முடைய தேவைகள் நமக்கு சந்திக்கப்படாமல் அவைகள் இல்லாமல் போகிற வேளையில் நம் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் விடுகிறோம். நாம் தனிமைப்படுத்தப்பட்டு நாம் மிகவும் ஒரு பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டு விடுவோம். இதை பார்த்து இன்றைக்கு இருக்கிற உலகம் நம்மை பார்த்து பரிதபிக்கவில்லை. ஓ, அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டான், அதனால் தான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறான். ஓ, அவன் அறிவற்றவனாய் காணப்பட்டு இந்த வேலையை இப்படி செய்து விட்டான், இன்றைக்கு அதனாலே அவன் ஒன்றுமில்லாதவனை காணப்படுவான்னு சொல்லி நம்மை பார்த்து குற்றம் சொல்லுகிறவர்கள், நம்மை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்களே தவிர நம்மை பார்த்து பரிதபிக்க யாருமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒன்றுமில்லை என்று அறிந்து இவர் வழியில் சோர்ந்து போய் விடுவார்கள். நான் இவர்களை வெறுதாய் அனுப்பவில்லை, பட்டினியாய் இருக்க நான் விரும்பவில்லை என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து அவர் பரிதபிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து அவதூறு சொல்லும், உங்களை பார்த்து குற்றம் சொல்லும், உங்களை பார்த்து உங்களுடைய குறைகளை குறைவாக அதை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து ஒரு குறை சொல்லுகிறவர் அல்ல. நம்முடைய ஒன்றுமில்லாமையிலே நம்மளை பார்த்தவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, அங்கே மார்த்தாளும் மரியாளும் தனக்கு இருந்த ஒரே சகோதரனை இழந்து போய்விட்டார்கள். கர்த்தர் வந்து அங்கே நிற்கிறார். மார்த்தாளும் மரியாளும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். என்னவென்று கேட்டால், அவனை கல்லறையிலே வைத்து விட்டார்கள் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து கர்த்தர் பரிதபித்தார். அவர் பரிதபித்து அவளை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அநேக இழந்திருக்கலாம், உன் குடும்பத்தில் அநேக இழந்திருக்கலாம், அநேக சொத்துக்களை இழந்திருக்கலாம், அநேக உங்களுடைய சம்பத்துக்களை இழந்திருக்கலாம். இழந்த நேரத்தில் உங்களை பார்த்து குறை சொல்லுவார்கள், உங்களை பார்த்து ஏளன சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ, அவர் உங்களை இழந்திருக்கிற அந்த இழப்பை குறித்து அவர் கண்ணீர் விடுகிறதையுமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதிருங்க, நமக்காய் பரிதபிக்கிற ஒரு தேவன் உண்டு, நமக்காய் பரிதபித்து கண்ணீர் விடுகிற ஒரு தேவன் உண்டு.
ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் ஒன்றுமில்லாமல் அநேக வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக அவர் பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே வாசிக்கிற லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, அங்கே எருசலேமிலிருந்து ஒருவன் எரியோவுக்கு போகிறான். போகிற வழியிலே அவன் கள்ளர் கையிலே மாட்டிக்கொண்டான் வேதம் சொல்லுகிறது. அவன் எருசலேமை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய ஆலயத்தை விட்டு அவன் தூரம் போனவன். தூரமாய் போய்விட்டான். கர்த்தரை விட்டு விட்டு போய்விட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது வழியிலே குற்றூராய் கிடக்கிறான். அவனை பார்க்க ஒரு ஆசாரியன் வருகிறான், பக்கமாய் விலகி போய் விடுகிறான். ஒரு லேவியன் வருகிறான், பக்கமாய் விலகி போய் விடுகிறான். ஆனால் நமக்காய் பரிதபிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து, நமக்காய் பரிதாபப்படுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவர் நல்ல சமாரியனாய் வந்து நின்று அவனுக்காய் பரிதாபப்பட்டு அவனுடைய காயங்களை எல்லாம் துடைத்து, அவனுக்கு கட்டுகளை இட்டு, அவனை கொண்டு சத்திரக்காரர்களை ஒப்படைத்து அவனை ஒரு பாதுகாப்பாய் கொண்டு விடுகிறதை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேளையில் இயேசு கிறிஸ்துவை விட்டு நல்ல தூரம் போயிருக்கலாம், தேவனுடைய ஆலயத்தை விட்டு தூரம் போயிருக்கலாம், அவருடைய வசனத்தை விட்டு தூரம் போயிருக்கலாம். லேவியன், ஆசாரியன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்க என்று சொல்லுகிறவர்கள் உங்களை பார்த்து ஏளனமாய் சொல்லலாம், உங்களை வெறுத்து தள்ளிவிடலாம். இன்னைக்கு அப்படித்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பாவியான ஒரு மனுஷனை இன்றைக்கு உலகம் ஏற்க மறுக்கிறது. அதே போல கிறிஸ்தவ உலகத்திலே பார்ப்போமானால் ஒரு சொந்த ஊழியக்காரனே அந்த ஜனத்தை வெறுத்து விடுகிறதை பார்க்கிறோம். இவன் பாவி, இவன் பக்கத்திலே போகக்கூடாது என்று சொல்லி விலகி போவதை பார்க்கிறோம். ஆனால் உங்களுக்காக எனக்காக பரிதபிக்கிறவர் என் இயேசு கிறிஸ்து, அவர் பக்கமாய் விலகி போகிறவர் அல்ல, உங்களுடைய காயங்களை கட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஒன்றும் இல்லாதவர்களாக சோர்ந்து போய் எல்லாவற்றையும் இழந்து காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துடைய சமூகத்தை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உலகம் உங்களை வெறுக்கும், உலக ஊழியர்கள் உங்களை வெறுப்பார்கள். ஆனால் உங்களுக்காக எனக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு காலம் வெறுக்க மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்களுக்காய் பரிதபிக்கிற தெய்வம், உங்களுக்காய் பரிதபிக்கிற தெய்வம். நிச்சயமாய் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பராக. நான் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, நீ எங்களுக்காய் பரிதபிக்கிறவர், எங்களுக்காய் பரிதபிக்கிறவர், எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று நீ அறிந்து எங்களுக்காய் பரிதபிக்கிறவர், நாங்கள் ஒன்றுமில்லாத போது சோர்ந்து போய்விடுவோமே என்று எங்களுக்காய் பரிதபிக்கிறவர், எங்களை நீ சும்மா விட மனதில்லாமல் எங்களுக்காய் பரிதபிக்கிறவர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஒருவேளை வாழ்க்கையிலே நாங்கள் இழந்து போயிருந்த ஆசீர்வாதங்களுக்காக எங்களுக்காய் பரிதபித்து கண்ணீர் விடுகிறவர். அது மாத்திரமல்ல, உம்மை விட்டு தூரம் போயிருந்த வேலையிலும் கூட எங்களை தேடி வந்து நல்ல சமாரியனாய் எங்களுக்காய் பரிதபிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய பிள்ளைகள் காணப்படலானால் என் தெய்வமே, நீ பிள்ளைகளுக்காக இந்த நாளே பரிதபிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். செய்தி கட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.